வெனஸ்டே ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். யூஸ்வலாக ஒரு 4:30க்கு சின்ன சின்ன ஒர்க்கில் ஆரம்பிச்சு 6:30க்குள்ளே குக்கிங் முதற்கொண்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுதான் என்னோட ஈவினிங் ரொட்டீனாக இருக்கும். நைட் அதுக்கப்புறம் எந்த ஒர்க்குமே பெருசாக இருக்காது. ப்ரீவியஸ் வீக்கில் ஒரு நாள் சாதம் மீந்துடுச்சு. ஸோ வடகை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி அரைச்சி வச்சுருந்தேன். பட் கண்டினியூஸாக 3 டேஸ் கிட்ட அதுக்கப்புறம் ரெயினாக இருந்தது. வெயில் அந்தளவுக்கு இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல கொஞ்சம் ட்ரை பண்ண வச்சேன். பட் மண்டே டியூஸ்டேல நல்ல வெயில் இருந்தது. ஸோ அதுலேயுமே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெட் சில்லிஸும் கொஞ்சம் காலியாக இருந்தது. அது கூடவே ஜீரகம், மிளகு இதெல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்து எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் காய வச்சு ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மோஸ்ட்டாக ஆஃப்டர்நூனில் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா ஈவினிங் ஒர்க் பார்க்குறதுக்கு எந்த மோட்டிவேஷனுமே இருக்காது. ரொம்ப டல்லாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ரீஃபில் பண்ணுறது, சின்ன பிளேஸ் ஏதாவது வந்து அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஈவினிங் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறது. அன்றைக்கி மார்னிங்கே ரெட் பீன்ஸ் சோக் பண்ண வச்சுருந்தேன். ஸோ அதில் குருமா ரெடி பண்ணிவிட்டேன். எங்களுக்கு சப்பாத்தி, பேபிக்கு கொஞ்சமாக மினி இட்லி ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் காரம் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்.